அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அடியொற்றி நடந்த நல்லடியார் பேரிலும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உருவாக கடவுள் என்று வேண்டிக் கொண்டு என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். என் அன்பிற்குரிய மக்களே, குர்ஆனில் சில இடங்களில் அப்து வேறு ரப்பு வேறு என்று வெளிப்படையாய் கூறுகிற சில வசனங்கள் தென்படுவதால் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று கொள்வதே சரி என்று ஒரு சில உலமாக்கள் கூறுவதாக நான் கேள்விப்பட்டேன். இவ்வித சந்தேகங்களை நானே எடுத்துக்காட்டி அச்சந்தேகங்களுக்குரிய சரியான விடைகளையும் எமது முதல் நூலான ஈமானின் உண்மை அறிவாயா என்ற நூலில் ஆதாரங்களோடு விளக்கி இருக்கிறேன். பெரும்பாலார் அந்த நூலை வாசிக்கவே இல்லை போல் தென்படுகிறது. ஆகையால் அந்த விஷயத்தை பேச்சு மூலமாவது ஓரளவு கூறி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கூறிய கவனத்தோடு என் பேச்சுக்கு செவி சாய்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குர்ஆனிலோ ஹதீஸிலோ இறைவன் வேறு சிருட்டி வேறு, அதாவது அப்து வேறு ரப்பு வேறு என்று எங்கேயும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ கூறப்படவே இல்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸுடைய வசன நடைகளையும் பரிபாஷைகளையும் விளங்கிக் கொள்வதில் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இவர்கள் பட்டதாரிகளாயும் இருக்கலாம். ஆயினும் வகமுடையவர்களாக இருப்பதால் இவருடைய அறிவுக்கேற்றபடி குர்ஆன் ஹதீஸுடைய வசன நடைகளை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். இவருடைய அறிவு தௌஹீதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் அவருடைய கொள்கை அடிப்படையிலேயே குர்ஆன் ஹதீஸ்களுக்கு பொருள்கொள்ள முற்படுகிறார்கள். பொதுப்படையான விவரம் என்னவென்றால், இவ்வகையினருக்கு குர்ஆன் ஹதீஸ்களை உள்ளபடி விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு போதாமல் இருப்பதுதான் அதற்குரிய மிக முக்கியமான காரணமாகும். இதை நாம் தெளிந்த அறிவோடு இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரிலாயிருக்கும், இது ஒரு குர்ஆன் ஆயத்து. இன்னொரு ஆயத்து, திடனாக அல்லாஹ் காபிரீன்களுக்கு பகைவனாய் இருக்கிறான். இன்னொரு ஆயத்து, சர்வ உலகங்களையும் பரிபாலிப்பவன் தவிர திட்டமாக இந்த விக்கிரகங்கள் எனக்கு சத்துருக்களாய் இருக்கின்றன. இன்னும் ஒரு ஆயத்து, திடனாக நீங்கள் வணங்குகிற விக்கிரகங்களும் நரகக்கட்டைகள் தான். இன்னும் ஒரு ஆயத்து, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கல்புகளின் பேரிலும் அவருடைய கேள்வி புலன்கள் பேரிலும் முத்திரை பதித்து விட்டான். இந்த ஆயத்துக்களையும் இவை போன்ற இன்னும் பல ஆயத்துக்களும் குர்ஆனில் இருக்கின்றன. ஹதீஸ்களிலும் இவ்விதமான வசனங்கள் இடம்பெறுகின்றன. இவ்விதமான ஆயத்துக்கள் ஹதீஸ்கள் அப்து வேறு ரப்பு வேறு என்று தெளிவாய் விளக்கம் தருவதாய் ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இவ்விதமான வசனங்கள் தௌஹீதுக்கு அணுவளவேனும் மாற்றமில்லாமல் ஒவ்வொரு வகையான பொருளை விளக்கக்கூடியனவாகவே தரப்பட்டிருக்கின்றன. அது எப்படி என்றால், அகமது மாட்டை அடித்தான் என்று கூறப்படும் போது அகமதும் மாடும் ஒன்றுதான் என்றோ வெவ்வேறுதான் என்றோ கூறப்படவில்லை. அப்படி விளக்கம் தரப்படவும் இல்லை. அதாவது அகமதும் மாடும் ஒன்றேதான் என்று விளக்குவதோ வெவ்வேறுதான் என்று விளக்குவதோ வசனத்தின் நோக்கமல்ல. அடித்தவன் அகமது என்றும் அடிக்கப்பட்டது மாடு என்றும் விளக்கம் தருவதுதான் வசனத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. ஆனால் வஹமு என்ற பேத புத்தி மாட்டை அடித்த அகமதும் அடியை வாங்கி கொண்ட மாடும் ஒன்றாய் இருக்க முடியாது என்று மறந்து வெவ்வேறுதான் என்று தீர்ப்பு கட்டுகிறது. ஆயினும் அந்த வஹமு கூறுவது போலவே வைத்து கொண்டாலும் கண்ட பொருள் அல்லது சடப்பொருள் என்ற அடிப்படையில் மாடும் அகமதும் ஒன்றுதானே என்றாலும் எதிர்க்கும் சக்தியும் ஏற்கும் சக்தியும் ஒன்றாயிருக்க முடியாது. ஆகவே வேறுதான் என்று வஹமு தீர்வு கட்டுகிறது. ஆனால் சக்தி என்ற அடிப்படையில் அடிக்கும் சக்தி அகமதுக்குடையதாயும் அடியை ஏற்கும் சக்தி மாட்டுக்குடையதாயும் இருப்பதால் இரண்டும் ஒன்றுதானே என்று தென்பட்டாலும் அவ்விரண்டும் ஒன்றே என்பதை அந்த வஹமு ஏற்பதே இல்லை. இது சிருட்டிகளை பொறுத்த ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ்வோ அரூபியாயும் சர்வ சக்தியும் உடையவனாயும் இருப்பதால் அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரிலாயிருக்கும் என்ற வசனத்தில் நிச்சயமாக பொய்யர்கள் வேறுதான் அல்லாஹ் வேறுதான் என்றே வஹமு தீர்ப்பு செய்கிறது. ஆனால் லானத்தை செய்யும் சக்தி அல்லாஹ்வுடையது என்றும் அதை ஏற்கும் சக்தி பொய்யனுடையது என்றும் சக்தி என்ற அடிப்படையில் இரண்டும் ஒன்றே என்பதும் அந்த வஹமுக்கு தெரியவே செய்கிறது.
ஆயினும் இதை வஹமு ஏற்பதே இல்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. இப்போது வஹமு என்ற பேத புத்தியை விட்டுவிட்டு ஆயத்தை நோட்டமிட்டு பாருங்கள். இவ்வாயத்தில் கூறப்பட்ட வசனத்தில் லானத்தை பெற்றுக்கொள்ளுபவன் பொய்யன் என்றும் லானத்தை செய்பவன் அல்லாஹ் என்றும் தான் கூறப்படுகிறது. அல்லாவும் பொய்யனும் ஒன்றுதான் என்றோ வெவ்வேறுதான் என்றோ ஆயத்தை விளக்கம் தரவே இல்லை. இப்படி இருக்கும்போது வெவ்வேறுதான் என்று கற்பனை பண்ணுவது வஹமின் வேலையை அன்றி அறிவின் வேலையாக இருக்க முடியாது. இதே போல குர்ஆன் ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள மற்றும் வசனங்களையும் யோகித்து பாருங்கள். அதாவது இபாரத்துன்னஸ் தலாலத்துன்னஸ் ஆகிய பிரமாணங்களினால் தெளிவாய் வெளிப்படையாய் பொருள் விளங்கக்கூடிய முகமுவை சேர்ந்த சில ஆயத்துக்களை கொண்டு மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ்களில் யாவும் ஒன்றே என்பது விளக்கப்பட்டுள்ளதே அல்லாமல் எல்லா வசனங்களினாலும் ஒன்றென்றோ வெவ்வேறு என்றோ விளக்கப்படவே இல்லை. ஆனால் வஹமு ரப்பு வேறு அப்து வேறு என்ற கொள்கையில் ஊறி திளைத்திருப்பதால் முகமுவான வசனங்களையும் கூட வெவ்வேறு என்ற பொருளிலேயே புரட்ட முற்படுகிறது. இவ்விஷயம் மிக அவசியமாக இருப்பதால் இன்னும் சில ஆயத்துக்களை நாம் நோட்டமிடுவோம். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஒன்றோடொன்று நாம் பொருத்தி பார்ப்போம். குர்ஆனில் அவர்கள் தங்கள் நபுஷுகளின் பேரில் கொடுமை செய்கிறார்கள் என்று சில ஆயத்துக்கள் கூறுகின்றன. இன்னும் சில ஆயத்துக்கள் என்கினும் அவர்கள் தங்கள் நபுஷுகளுக்கு கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகின்றன. இவை போன்ற மற்றும் ஆயத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு வசனங்களிலும் அதாவது தங்கள் நபுசு என்றே இறைவன் கூறுகிறான். தெளிந்த அறிவோடு நோக்கி பாருங்கள். இந்த வசனங்களில் கூறப்பட்ட தாங்கள் வேறு நபுசு வேறு என்பது கருத்தா, அல்லது தாங்களே நபுசு நபுஷே தாங்கள் என்பது கருத்தா? இந்த வாக்கியங்களில் உடைய என்ற 6ஆம் வேற்றுமை உருவு தற்கிழமை பொருளில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உயிர் என்றால் நான் வேறு உயிர் வேறு என்பது கருத்து அல்ல. நான் தான் உயிர், உயிர் தான் நான் என்பதே கருத்தாகும். இதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதிலும் உள்ள உடைய என்ற உருவு தற்கிழமை பொருளில்தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய உயிர் என்றால் நானே உயிர் என்பதை போலவே அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் அல்லாஹ் தான் ரசூல் என்பதுதான் கருத்தாகும். ஆயினும் என்னுடைய உயிர் என்ற போது நானே உயிர் என்பதை ஏற்றுக்கொண்ட வஹமு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னும் போது அல்லாஹான் ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இது எமது மறுச்சியின் விளைவாகும். இப்போது அல்லாஹ் உங்களை படைத்தான் என்ற வசனத்தை நோட்டமிட்டு பார்ப்போம். இந்த ஆயத்து 3 விதமான பொருள்களை தருகிறது. முதலாவது, சிருட்டிகர்த்தா உஜூதில் சிருட்டிக்கு வேறாயிருக்கிறான் என்று விளக்குகிறது. இது வஹுமின் கூட்டுத்தான். இரண்டாவது, சிருட்டிகர்த்தா உஜூதில் அவனே சிருட்டியா இருக்கிறான் என்று விளக்குகிறது. இதுவோ வஹமுதான். மூன்றாவது, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுடையவும் சிருட்டிகர்த்தாவா இருக்கிறான் என்று விளக்குகிறது. இந்த 3வது பொருளை விளக்குவதுதான் ஆயத்தின் நோக்கமாகும். இந்த 3வது பொருளை விளக்குவதற்காகத்தான் ஆயத்து பிரமாணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தில் முன்கூறிய 2 கருத்துக்களும் விளக்கமும் வெறும் மறுச்சியாயும் வகுமாயும் இருக்கின்றன. இது கற்பனையும் வலிந்துரையும் புரட்டலுமாய் இருக்கிறது. இதே போல மற்றும் ஆயத்துக்களையும் நோட்டமிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரில் ஆயிருக்கும் என்ற இந்த ஆயத்தில் 3 பொருள்கள் என்படுகின்றன. அதாவது முதலாவது, அல்லாஹ் வேறு பொய்யன் வேறு என்பது. இது வஹுமினால் ஏற்படுகிற கூட்டாகும். இரண்டாவது, அல்லாஹ்வும் பொய்யனும் ஒன்றே என்பது. இதுவும் வஹுமினால் ஏற்படுகிற கூட்டாகும். மூன்றாவது, லானத்தை செய்பவன் அல்லாஹ், லானத்தை பெறுபவன் பொய்யன் என்பது. இந்த 3வது பொருளை விளக்குவதற்காகத்தான் ஆயத்து தரப்பட்டிருக்கிறது. திடனாக அல்லாஹ் காபிர்களுக்கு சத்ருவாக இருக்கிறான். சர்வ உலகங்களையும் பரிபாலிப்பவன் தவிர திட்டமாக விக்கிரகங்கள் எனக்கு சத்துருக்களாய் இருக்கின்றன. திடனாக நீங்கள் வணங்குகிற விக்கிரகங்களும் நரக கட்டைகள் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கல்விகளின் பேரிலும் அவருடைய கேள்வி புலன்கள் பேரிலும் முத்திரை பதித்தான். இந்த விதமான ஆயத்துக்களையும் இவை போன்ற மற்ற ஆயத்துக்களையும் ஒவ்வொரு வகையான பொருளை விளக்குவதற்காக பாவிக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் இறைவனும் சிருட்டியும் ஒன்றே என்று விளக்குவதற்காகவோ வெவ்வேறு தான் என்று விளக்குவதற்காகவோ பாவிக்கப்படவில்லை. இறைவன் வேறு சிருட்டி வேறு என்ற நோக்கோடு பொருள் கொள்ளும் போது அப்படி பொருள் கொண்ட வஹமுக்கு, அதாவது பேத புத்திக்கு, இறைவன் வேறு சிருட்டி வேறு அல்ல என்பதையும் அந்த ஆயத்துக்கள்
வகுமம் மூலம் வலியுறுத்தவே செய்கின்றன. என்னுடைய நபுசு எனக்கு சத்ருவா இருக்கிறது, என் நபுசை நான் விரோதிக்கிறேன் என்று நாம் கூறும்போது நபுசும் நானும் வேறானவை என்ற நோக்கை உறுதிப்படுத்துவதோ நபுசும் நானும் ஒன்றே என்பதை உறுதிப்படுத்துவதோ எமது பேச்சின் கருத்தல்ல. இதே போல எம்முடைய வகுமுக்கேற்ற கற்பனையை மனதில் இருத்தி கொண்டு குர்ஆன் ஹதீஸ்களுக்கு பொருள்கொள்வது மாபெரும் தவறான விஷம செயல் என்பதை குர்ஆன் ஹதீஸ்கள் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வகைகளில் விவரம் தந்திருக்கிறது. ஆகவே உண்மையை நாம் அறிய வேண்டும் என்றால் அப்தும் ரப்பும் ஒன்றுதான் என்றோ வேறுதான் என்றோ மகிழ்ச்சி அடையாமல் தெளிந்த மனத்தோடு தான் குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய வேண்டும். மேலும் குர்ஆன் ஹதீஸ்கள் தௌஹீத் கலிமாவோடு எப்படி தொடர்பு கொண்டுள்ளன என்பதை கண்டறிவது மிக கடினமான சிக்கல் நிறைந்த ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த கடினமான கஷ்ட நிலைக்கு காரணம் ஆரம்பத்தில் எமக்கு தரப்பட்ட தவறான விளக்கங்களே ஆகும். இந்த விஷயத்தை ஆராய்வது 1-2 தினங்களில் முடியக்கூடிய காரியமாயும் இல்லை. ஏனென்றால் இவ்விதமான ஆராய்வில் ஈடுபடுவோர் வழி தவறி செல்வதாகவே நம்முடைய அறிவாளர்கள் மிக பலர் பொதுப்படையாக சமூகம் என்றும் தடை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே உண்மையை கண்டறிவது மிக கடினம்தான். குர்ஆன் என்பது போன்ற அறிவு குறைந்த மனிதர்களால் ஆக்கப்பட்ட ஓர் சாதாரண புஸ்தகம் அல்ல. இது இறைவனுடைய வசனம், மௌஜிசாத்தை சேர்ந்தது. இதை விளங்கி அறிய எமக்கு அறிவு போதாமையால் எம்முடைய இஷ்டம் போல கருத்து கொள்வோம், அது தவறாகும். மேலும் குர்ஆனில் அப்து வேறு ரப்பு வேறு என்று வெளிப்படையாய் கூறுவது போலுள்ள வேறு சில வசனங்கள் தென்படுகின்றன. ஆனால் அப்து வேறு ரப்பு வேறு என்று நம்பியுள்ள சிலருக்கு அப்படி தென்பட்டாலும் உண்மையான பகுத்தறிவிடத்தில் அப்படி இல்லவே இல்லை. உதாரணமாக நேர்கூறும், ஓ மூடர்களே, அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை வணங்க சொல்லுகிறீர்கள். இது ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்து, அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா எனக்கு தோஸ்தாய் பிடித்துக் கொள்வேன். இந்த இரு ஆயத்துக்களைப் போல குர்ஆன் முழுவதிலும் வந்திருக்கின்ற மின் தூணி என்னின் வேறு, மின் தூனில்லாஹி அல்லாஹ்வின் வேறு, மின் தூனிஹி அவனின் வேறு என்று கூறப்பட்டுள்ள வசனங்களும் தௌஹீதுக்கு மாற்றம் போல் தென்படுகின்றன. அதாவது அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று வெளிப்படையாய் கூறுவது போல தென்படுகின்றன. ஆனால் உண்மையாகவே இந்த ஆயத்துக்கள் தௌஹீதை உறுதிப்படுத்துவனவாயும் முஸ்லிக்குகளின் கொள்கையை வெளிப்படுத்துவனவாயும் தான் தரப்பட்டிருக்கின்றன. இவ்விதமான ஆயத்துக்களுடைய உசூலை ஆராய்ந்த போது இந்த ஆயத்துக்கள் முஸ்லிக்கீன்களை நோக்கியே கூறப்பட்டவை ஆகும் என்பது தென்படுகிறது. அந்த முஸ்லிக்குகள் வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தையோ மற்றும் சிருட்டி பொருட்களையோ எப்போதும் அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவை அல்லாஹ் அல்லாதவை என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் என்பது குர்ஆன் பல இடங்களில் எங்களுக்கு விளக்கம் தருகிறது. ஒரு ஆயத்தை மட்டும் இங்கு தருகிறேன். அதாவது 39:3. இவை அதாவது இந்த ஆலிகத்துகளான இவை அல்லாஹ்விடத்தில் நெருங்கி சேர்ப்பதற்காகவே அன்றி அவைகளை நாங்கள் வணங்குவதில்லை என்றுதான் அந்த முஸ்லிக்கீன்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த இலாகுகள், அதாவது அவர்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த இலாகுகள் அல்லாஹான் என்று அவர்கள் கூறவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அதற்காக அவர்கள் அதுவே கடவுள் என்று நம்பி சுஜூது செய்யவும் இல்லை. குர்ஆனுடைய 38, 5, 6, 7, 8 ஆயத்துக்கள் இந்த முஸ்லிக்கீன்களின் உள்ளத்தில், அதாவது இந்த முஸ்லிக்கீன்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, அதாவது ஆக்கலை எமக்கு தெளிவாய் விளக்கம் தருகின்றன. இப்போ ஒரு ஆயத்தை கவனியுங்கள். 38:5. என்னே, இவர் எல்லா இலாகுகளையும் ஒரே இலாகுதான் என்று ஆக்கிவிட்டாரா? மெய்யாகவே இது ஓர் ஆச்சரியமான விஷயம்தான் என்று அந்த முஸ்லிக்கீன்கள் கூறிய விஷயத்தை ஆழமாக நோட்டமிட்டால் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்ற கொள்கையிலே, அதாவது எண்ணத்திலே அவர்கள் நிலை பெற்றிருந்தார்கள் என்பது தெளிவாகவே புலம்படுகிறது. இந்த விதமான மக்களை நோக்கித்தான் அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை வணங்க சொல்லுகிறீர்கள் ஓ மூடர்களே என்ற வசனமும் இவை போன்ற வசனங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வசனம், இவ்வகை வசனங்கள் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று எண்ணியிருந்த மக்களின் எண்ணத்தை நீக்குவதற்காக அவர்களுடைய பாவனையிலே கூறப்பட்டதாகும். அதாவது, ஓ மூடர்களே, உங்களுடைய எண்ணத்தில் அல்லது நினைவில் அல்லது கொள்கையில் அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை வணங்க சொல்லுகிறீர்கள் என்பதுதான் ஆயத்தின் உண்மையான அர்த்தம். இந்த வசனத்தில்
அதாவது இந்த ஆயத்தில் உங்களுடைய எண்ணத்தில் என்ற ஓர் வசனம் தொக்கி அதாவது மறைந்திருக்கிறது. இந்த விஷயம் அரபு யாப்பிலக்கணம் கற்ற அறிஞர்களுக்கு தெளிவாய் தெரியலாம். ஆனால் அரைகுறை கல்விமான்கள் இதை உணரவே மாட்டார்கள். ஆகவே அந்த ஆயத்தில் மறைந்து தொக்கியிருக்கிற உங்கள் எண்ணத்தில் என்ற சொல்லையும் சேர்த்தே நாம் பொருள் கொள்ள வேண்டும். இதை ஓ மூடர்களே என்ற வசனம் எமக்கும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று எண்ணத்தை கொண்டிருந்த அந்த மூடர்கள் ஜாகிர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்ற எண்ணத்தை கொண்டிருந்ததனால் தான் அவர்கள் மூடர்கள் என்று கூறப்பட்டிருப்பதால் இவை போன்ற மற்றும் வசனங்களும் இதே போல எண்ணத்தில் அல்லது நினைவில் என்ற வசனத்தை பொருத்தி பொருள் கொண்டால் எம்முடைய வகையின் மகிழ்ச்சியும் நீங்கிவிடும், தௌஹீதும் நிலைப்பட்டுவிடும். இந்த இடத்தில் இன்னும் ஒரு சிறு சந்தேகம் பிறக்கலாம். அதாவது இந்த ஆயத்தில் உங்கள் எண்ணத்தில் என்ற சொல்லையும் சேர்த்து இறைவன் கூறியிருக்கலாமே, அப்படி இறைவன் கூறாமல் விட்ட காரணம் என்ன என்பதுதான் நம்முடைய சந்தேகம். இதற்கு நான் கூறக்கூடிய விடை என்னவென்றால், இறைவனும் ரசூலும் பேச்சு நாகரிகம் உடையவர்கள். அந்த இறைவனின் பேச்சு குர்ஆன் முழுவதிலும் மூமீனையும் முஸ்ரிக்கையும் பிரித்து காட்டக்கூடிய வகையிலேயேதான் அமைந்திருக்கிறது. ஓர் முஸ்ரிக் இறைவன் வேறு சிருட்டி வேறு என்ற உளநோயில் ஊறியிருப்பதால் அதே நோக்கோடுதான் இறைவசனங்களுக்கு கருத்து கொள்கிறான். ஆகவே அவனுடைய சிறுக்கு இன்னும் அதிகப்படுகிறது. ஆனால் ஓர் மூமின் உள்ள தெளிவுடையோராய் இருப்பதால் இந்த வசனத்தின் உண்மையை உணர்கிறார். அவருடைய விசுவாசம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே மூமினுடைய விசுவாசம் அதிகரிப்பதற்காகவும் முஸ்லிக்குடைய சிறுக்கு அதிகப்படுவதற்காகவும் ஏதுவான வகையில் தான் குர்ஆன் வசனங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இதை குர்ஆனை விவரம் தருகிறது. குர்ஆன் 2:26 இதை கொண்டு அநேகரை வழிகெடும்படியும் செய்கிறான், இதை கொண்டு அநேகரை நேர் வழி பெறும்படியும் செய்கிறான், பாபிகளை தவிர இதை கொண்டு வழிகெடும்படி அவன் செய்ய மாட்டான். ஆகவே மேலே காட்டிய குர்ஆன் ஆயத்துக்கள் இதிலுமே அப்தையும் ரப்பையும் வேறு பிரித்து விளக்கம் தருவதாய் வசன நடைகள் தரப்படவே இல்லை. அந்த வசனங்கள் வேறு பிரித்து காட்டுவதாய் எம்முடைய அறிவு மகிழ்ச்சி அடைவது என்னுடைய வகுமு ஆகும். அப்படி வேறு பிரித்து காட்ட வேண்டும் என்றிருந்தால் ஹாலிஹில் அருவு மின் தூனில்லா, இந்த பூமி அல்லாஹ் அல்லாதது, அல்லது இந்த வானம் அல்லாஹ் அல்லாதது, அல்லது இந்த சிருட்டி அல்லாஹ் அல்லாதது போன்ற வசனங்கள் என்பவை போன்ற வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும். இவ்விதமான வசனங்கள் குர்ஆன் ஹதீஸ்களில் எங்கேயும் பாவிக்கப்படவில்லை. ஆகவே குர்ஆன் ஹதீஸ்களுடைய எந்த ஓர் வசனமும் அப்தையும் ரப்பையும் பிரிக்கும் நோக்கமாகவோ தௌஹீதுக்கு மாறாகவோ தரப்படவே இல்லை. அப்படி இருப்பதாய் காண்பது வகுமே, அதாவது எங்களுடைய பேத புத்தியை அன்றி உண்மை அல்ல. இந்த வகையில் அறிவுத்துறையில் மத்திய வகுப்பைச் சேர்ந்த உங்களுக்கு இவ்வளவு இலகுவான விவரமே போதுமானதாகும். இன்னும் கடினமாய் நுட்பமாய் ஆராய வேண்டுமானால் உசூல், பலாகத், பயான், ஃபிக்ஹ், மானி, நஹ்வு போன்ற அந்த கல்விகள் மிக விசேட திறமையும் மகிழ்ச்சியின்மையும் இறைவழி செல்லும் அவாவும் இதாயத்தும் அவசியமாகும். பொதுவான சாரம் என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸ்களுடைய உண்மையை நுட்பமாய் உணரக்கூடிய நுண்ணறிவும் பாண்டித்யமும் இல்லாத சிலர் அவருடைய வகுமுக்கேற்றபடி பின்பற்றல் முறையில் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று கூறுகிறார்களே அல்லாமல் உண்மை அப்படி அல்ல. தௌஹீதுக்கு மாற்றமான ஓர் அட்சரம் கூட குர்ஆன் ஹதீஸ்களில் இல்லவே இல்லை. நாம் எம்முடைய அறிவை ஏதோ எல்லாம் இடை போடுகிறோம். உண்மை அப்படி அல்ல. தெளிந்த அறிவுடையவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்களும் ஒலிமார்களும் தான். மற்றவர்கள் எவ்விதமான கல்விமான்கள் பட்டதாரிகளாய் இருப்பினும் அறிவில் குழப்பமுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை நாம் இப்போது சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். மனிதன் தன்னுடைய அறிவினால் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சிலவற்றை ஓரளவு அறிந்துள்ளான் என்பது உண்மையே. ஆனாலும் அந்த மனிதன் தன்னை பற்றி அறிந்திருப்பது மிக மிக சொற்பமே ஆகும். அது மட்டுமல்லாமல் மாபெரும் கல்விமான்கள் பட்டம் பதவி உடையவர்கள் கூட வாழ்க்கையின் சிற்சில பகுதிகளை குழம்பிய அறிவோடுதான் கழிக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் தெளிவில்லாத குழம்பிய அறிவோடுதான் இகபர வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால்,
நான் எனக்கு என்னுடைய என்ற வசனங்களை நாம் எல்லோருமே சர்வ சாதாரணமாக கையாளுவோம். நான் பார்ப்பவன், நான் கேட்பவன், நான் அனுபவிப்பவன் என்று கூறும்போது சர்வ பிரபஞ்சங்களும் என்னுடைய பார்வை, கேள்வி முதலாம் அனுபவத்திற்குரிய வேற்று பொருட்கள் என்றும், நான் அனுபவிப்பவனாகிய ஓர் வேற்றுப்பொருள் என்றும், உலகையும் எம்மையும் இரண்டு பகுதிகளாக எம்மை அறியாமலே பிரித்து கொள்கிறோம். அதாவது அனுபவிப்பவனாகிய நான் ஓர் பொருள் என்றும், என்னால் அனுபவிக்கப்படும் உலகம் அல்லது சிருஷ்டி எம்மை விட்டும் வேறான ஓர் பொருள் என்றும் இயல்பாகவே நாம் எம்முடைய அறிவில் பிரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுபவிக்கப்படும் பொருளான உலகை விட அனுபவிக்கும் பொருளான நானே சிறந்தவன் என்றும் எம்மை அறியாமலே உணர்ந்தும் இருக்கிறோம். அனுபவிக்கப்படும் பொருள் எவ்வளவு சிறந்ததோ அதனால் ஏற்படும் அனுபவமும் மிக சிறந்ததே என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் காணும் அனுபவிக்கும் உலகுக்கு மையமாயிருப்பது நாமே என்பது நம்மில் மிக பெரும்பாலாருக்கு தெரியவே தெரியாது. இந்த நிலையில் இருக்கிற நாம் தான் எம்மை மிகப்பெரிய அறிவாளியாக கற்பனை செய்து கொண்டு இருமாப்படைகிறோம். நான் என்று கூறும்போது அந்த வசனத்தினால் விளக்கப்படுகிறது அல்லது உணரப்படுவது நம்மிடமுள்ள இன்ன பொருள்தான் அல்லது இன்ன பகுதிதான் என்பதை நாம் உணர்வதே இல்லை. ஆயினும் நான் என்ற சொல்லினால் குறிப்பிடப்படுவது அல்லது உணரப்படுவது நம்மோடு இன்றியமையாத தொடர்புடைய ஏதோ ஒன்றுதான். மற்றவையெல்லாம் அந்த இன்றியமையாத இனம் தெரியாத பொருளுக்கு பின் நிற்பவைதான். அது ஓர் நாய் என்று கூறும்போது நாய் என்னிலும் வேறானது என்பதும், அது என் அனுபவத்துக்குரிய வேறோர் பொருள் என்பதும் உண்மை. அது என்னுடைய நாய் என்னும் போது என் அனுபவத்துக்குரிய நாய் என்னுடையதே தான் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. ஆகவே அது என்னுடைய நாய் என்று கூறும்போது நானும் நாயும் ஒன்றுதான் என்று கூறக்கூடிய அல்லது குழம்பக்கூடிய நம்பக்கூடிய அறிவு இப்போது நம்மிடத்தில் இல்லவே இல்லை. அந்த நாய் நம்மை கடித்து விட்டால் என்னை நானே கடித்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய குழம்பிய அறிவுடையவர்கள் எம்முடைய இல்லவே இல்லை. ஆகவே அந்த நாய் என்னிலும் வேறானது, நான் அதை விட்டும் வேறானவன் திட்டமான, சந்தேகமில்லாத, குழப்பமில்லாத தெளிந்த அறிவோடுதான் நாம் வாழ்கிறோம். இதே போல எம்முடைய அனுபவத்துக்கு உட்பட்ட எந்த பொருளை பற்றி பேசும்போதும் அவை வேறு, நாம் வேறு என்று குழம்பிய அறிவில்லாமல் தெளிவாக திட்டவட்டமாக நம்பியே இருக்கிறோம். ஆனால் இது எனது நான் என்று கூறுவது போல இது என் உடல் என்று சொல்லும்போது எம்முடைய குழம்பாத அறிவில் ஓர் சிறு குழப்பம் ஏற்படவே செய்கிறது. வெளிப்படையாய் நோக்கினால் என்னுடைய உடல் என்று சொல்லும்போது உடல் எனக்குரியது, நான் வேறு, உடல் வேறு என்று நம்ப வேண்டியதுதான் எம்முடைய குழம்பாத அறிவின் தீர்ப்பாகும். என்னுடைய நாய் என்று என்னுடைய நாய் என் அனுபவத்துக்குரிய வேற்றுப்பொருள் என்று தீர்ப்பு கட்டியது போலவே என் உடல் என்னும் போதும் உடல் என் அனுபவத்துக்குரிய வேற்றுப்பொருள் என்று தீர்ப்பு கட்ட வேண்டியதுதான் குழம்பாத அறிவின் நியாயமாகும். இந்த தீர்ப்பு தான் எம்முடைய குழம்பாத அறிவின் சரியான தீர்ப்பாகும். ஆயினும் இந்த விஷயத்தில் உண்மை என்ன என்பது எம் அறிவில் பெரும்பாலும் அமைவதே இல்லை. ஏனென்றால் நான் காயமடைந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டேன் என்றெல்லாம் கூறும்போது நம்முடைய முந்திய குழம்பாத அறிவில் சரியான குழப்பமே ஏற்படுகிறது. காயம் உடலில் உள்ளது என்பதும் அந்த உடல் என் அனுபவத்துக்குரிய வேற்றுப்பொருள் என்பதும் தானே எம்முடைய குழம்பாத அறிவின் தீர்ப்பு. ஆனால் நான் காயமடைந்தேன் என்னும் போது நானே உடல் என்றும் உடலே நான் என்றும் தீர்ப்பு கட்டி விடுகிறோம். இதே போல நான் வயோதிபனானேன், நான் நோயாளியானேன், நான் இலட்சணம் உடையவனாய் இருக்கிறேன், நான் கருநிறயம் உடையவனாய் இருக்கிறேன் என்றெல்லாம் கூறும்போது நானே உடல் என்றும் உடலே நான் என்றும் தான் தீர்ப்பு கட்டுகிறோம். ஆனால் முதுமை அடைந்ததும் நோயுற்றதும் இலட்சணமாயிருந்ததும் கருநிறமாயிருந்ததும் உடலே அன்றி நான் அல்ல என்பதும் உடல் என்னுடைய அனுபவ பொருள் என்பதும் தான் எம்முடைய குழம்பாத அறிவின் விளக்கமாகும். அந்த விளக்கம் நான் நோய்வாய்ப்பட்டேன் என்னும் போது பிழையாய் முடிந்து விடுகிறது. இதே போல நான் ஓர் ஆண் அல்லது ஓர் பெண் என்று கூறும்போதும் எம்முடைய அறிவில் குழப்பமே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆணாயிருப்பதும் பெண்ணாயிருப்பதும் எம் உடலே அன்றி நாம் அல்ல என்பதுதான் உண்மை. இதுதான் குழம்பாத அறிவின் விளக்கம். இந்த சாதாரணமான ஓர் சிறு விஷயத்திலேயே சாதாரண மனிதன் மட்டுமன்றி அறிவாளர்கள் கூட குழம்பிய அறிவோடு தான் வாழ்கிறோம். எம்முடைய கல்வை மனத்தை கூறும்போது என்னுடைய மனம் என்றுதான் கூறுகிறோம். இந்த வசனத்தினால் மனம் என்னிலும் வேறானது என்றும்
மனம் என்னுடைய அனுபவ பொருள் என்றும் தெளிவாகவே நாம் விளங்குகிறோம். வெளி உலகில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் அவதானித்து கண்டுகளிப்பதைப் போல எம்முடைய மனத்தில் நிகழும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவதானித்து கண்டு கழிக்க எம்மால் முடியும் தானே? இது ஓர் உண்மையான விஷயம்தான். ஆகவே மற்ற எல்லா பொருட்களையும் போல எம்முடைய மனமும் எம் அனுபவத்துக்கு உட்பட்ட வேற்று பொருளாகவே தான் நாம் காணுவோம். ஆனாலும் இந்த கருத்துக்கள் எம்முடைய அறிவில் தெளிவாய் அமைவதில்லை. இப்படி தெளிவாய் எம்முடைய அறிவில் அமைந்திருந்தால் நான் பேசுகிறேன், நான் சிரிக்கிறேன், நான் அழுகிறேன் என்று நாம் கூறும் வார்த்தைகள் எல்லாம் பொய்யாய் முடியும். அதாவது மனம்தான் பேசியது, மனம்தான் சிரித்தது, மனம்தான் அழுதது என்பது உண்மையானால், மனம் என்னிலும் வேறுபட்ட வேற்றுப்பொருள் என்பது உண்மையானால், நான் பேசினேன் என்று கூறுவது எப்படி? அது பொய்தானே. என் மனம் கவலை அடைகிறது, நான் கவலை அடைகிறேன் என்று இரண்டு விதமாய் நாம் கூறும்போதும் பெரும்பாலும் நாம் ஒரே கருத்தைத்தான் பெறுகிறோம். ஆகவே எமது மனத்துக்கும் எமக்கும் உள்ள சம்பந்தம், தொடர்பு, உண்மை பற்றி நாம் அறியாமலே எம்முடைய அறிவில் சரியான குழப்பம், மயக்கம், வகுமு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த விவரம் காட்டுகிறது அல்லவா? நான் தான் உடலா, என்னுடைய உடலா, நானும் உடலும் ஒன்றா என்ற உண்மை கூட எமக்கு தெரியாமல் மயங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் எம் நாவினால் கூறுகிற சாதாரண சொற்களையே விவரமாய் விளங்கி உண்மையை உணர முடியாதவர்களாய், வகுமு என்ற பேத புத்தியில் மூழ்கியவர்களாய், குழம்பிய அறிவுடையவர்களாய் இருக்கிறோம் என்பது நிச்சயமான உண்மை. ஆகவே சர்வ வல்லமையும் பேச்சு நாகரிகமும் உடைய இறைவனின் பேச்சான குர்ஆனையும், தெளிந்த வகுமில்லாத பரிசுத்தமான அறிவு ஞானமுடைய ரசூலின் பேச்சுக்களையும் குழம்பிய தெளிவில்லாத அறிவு குறைந்த மக்கள் எப்படி விளங்கிக் கொள்வார்கள்? எப்படி உண்மையான விவரம் தருவார்கள்? ஆகவே குர்ஆன் ஹதீஸ்களை குழப்பமில்லாத நல்லறிவுடைய நல்லடியார்களான உலமாக்களை கொண்டு தான் விளங்கி அறிய வேண்டுமே அல்லாமல் பட்டம் பதவிகளை அடிப்படையாய் கொண்டு மயங்கவோ விளங்கி அறியவோ வேண்டிய அவசியமில்லை. பட்டம் பதவி உடையவர்கள்தான் உலமாக்கள் என்று ஏமாற வேண்டாம். நல்லறிவுடைய மக்கள் தான் உலமாக்கள் என்பதன் உண்மை. முடிவு என்னவென்றால், இறைவன் வேறு சிருட்டி வேறு என்பது போல குர்ஆன் ஹதீஸ்களில் தென்படும் வசனங்கள் வகுமுக்கும் மருண்ட அறிவுக்கும் அப்படி தென்படுகின்றனவே அன்றி உண்மை அப்படி அல்ல. குர்ஆன் ஹதீஸ்களில் தௌஹீதுக்கு மாற்றமான எந்த ஒரு வசனமும் இல்லவே இல்லை என்பது பகுத்தறிவிடத்தில் பூரணமான உண்மையாகும். இப்போது இன்னும் ஒரு சந்தேகத்தை நீக்குவோம். அதாவது தௌஹீது விஷயமாய் இறைவனுடைய சிபத்துக்களே சிருட்டிகளாய் வெளியாகி உள்ளன என்று தென்படுகிறது. அந்த விஷயம் உண்மைதான் என்றால் ஏவல் விலக்கல் தேவையில்லையே. தொழுகை, நோன்பு போன்ற கட்டாய கடமைகள், அதாவது பருவுகள் தரப்பட வேண்டியதில்லையே. கடமைகளை செய்தோருக்கு தவாபும் செய்யாதோருக்கு அதாவும் தருவதாய் அச்சம் ஆதரவு ஊட்ட வேண்டியதில்லையே. ஹலால் ஹராம் என்ற வேறுபாடு வேண்டியதில்லையே. எல்லாம் அவனே என்றால் பன்றி, நாய் போன்றவற்றை உண்பதும் சகோதரி, மகள் போன்றவர்களை விவாகம் செய்வதும் ஏன் விலக்கப்பட வேண்டும்? இது மனித அறிவில் அமையாத ஓர் விஷயமாகவும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு விரோதம் போலவும் தென்படுகிறது என்று ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகத்தை இப்போது இலகுவாய் விளங்குவோம். நீங்கள் இதை இலகுவாய் விளங்க வேண்டும் என்பதற்காக ஓர் உதாரணத்தை கூறி விளக்கி வைக்க நான் விரும்புகிறேன். நாம் ஓர் மரத்தை எம்முடைய அவசியத்துக்கு ஏற்றபடி வாழை கொண்டு பலகைகளாக, கட்டிகளாக அறுத்து கொண்டோம். இப்போது அந்த மரத்தின் சில பலகைகள், கட்டிகளை கொண்டு ஓர் மேசையை செய்து கொண்டோம், ஓர் கதிரையையும் செய்து கொண்டோம். அதே மரத்தை கொண்டு ஓர் நாய்க்குட்டியையும் சிவபெருமானின் உருவத்தையும் செதுக்கி மேசையில் வைத்திருக்கிறோம். கோடு போடுவதற்காக அதே மரத்தினால் ஓர் ரூலரையும் செய்து மேசையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சரி கட்டி கொண்ட மேசையில் பேப்பரை வைத்து எழுதுகிறோம். கதிரையில் நாம் இருந்து கொண்டுதான் பேப்பரை மேசையில் வைத்து எழுதுகிறோம். அவசியமான போது ரூலரை கொண்டு கோடு கீறி கொள்கிறோம். மேசையில் உள்ள நாய்க்குட்டியை அன்போடு நோக்குகிறோம். மேசையில் உள்ள சிவபெருமானின் உருவத்துக்கு கும்பிடு போடுவதாயும் கற்பனை பண்ணி கொள்ளுவோம். இப்போது சிந்தனை செய்து பாருங்கள். நாம் உண்டாக்கிய கதிரையை மேசையாகவும் மேசையை கதிரையாகவும் நாம் பாவிப்பதே இல்லை. ரூலரை நாய்க்குட்டியாயும் நாய்க்குட்டியை சிவபெருமானாகவும் நாம் காண்பதில்லை. ஒவ்வொரு பொருளையும்
எமது வசதிக்கேற்ற ஒவ்வொரு சூரத்தில் அமைத்திருக்கிறோம். கதிரையின் சூரத்தை கண்ட நாம் அது கதிரையே தான் என்பதை பூரணமாய் நம்பித்தான் அதில் இருக்கிறோம். மேசையின் சூரத்தை கண்ட நாம் அது மேசையே தான் என்று நம்பித்தான் அதில் பேப்பரை வைத்து எழுதுகிறோம். அதாவது ஒவ்வொரு பொருளின் வடிவமைப்புக்கு ஏற்றபடி, சூரத்துக்கு ஏற்றபடிதான் நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம். மேசையில் இருந்து கொண்டு கதிரையில் பேப்பரை வைத்து எழுதக்கூடிய முட்டாள்கள் நம்மில் எவருமே கிடையாது. மேசை, கதிரை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் ஆகிய அத்தனை சூரத்துக்களை ஒன்றை விட்டு மற்றொன்றை வெவ்வேறாய் காணுகிற நாம் அவ்வவற்றின் சூரத்தை, அதாவது இயற்கை அமைப்பை அடிப்படையாய் கொண்டுதான் அந்த பொருட்களை அவசியத்துக்கேற்றபடி நாம் கையாளுகிறோம். ஆனால் இந்த பொருட்கள் யாவும் மரத்தின் ஒவ்வொரு சூரத்துத்தான் என்று, அதாவது மரத்தை கொண்டே இந்த கதிரை, மேசை செய்யப்பட்டுள்ளது என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆயினும் இந்த பொருட்கள் யாவும் மரமாய் இருப்பதால் மரப்பொம்மையான சிவபெருமானுக்கு செய்யும் கும்பிடுதலை நாய்க்குட்டி பொம்மைக்கு நாம் ஒருபோதும் செய்ய போவதில்லை, செய்ய முடியாது. இப்போது நமது மேசை, கதிரை மற்றும் பொருட்களை பார்வையிட்ட ஓர் அறிஞர் கதிரை, மேசை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் யாவும் மரம்தான் அல்லது மரத்தின் வேறானவை அல்ல, அல்லது மரமே பொருட்களாய் காட்சியளிக்கிறது, அல்லது இவை யாவும் மரத்தின் சூரத்துக்கள் தான் என்று கூறுகிறார். அவரின் கூற்றை சிந்தித்த நாம் அவர் சொல்வது உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டோம். ஆயினும் அப்படி உண்மை கொண்ட நாம் கதிரையை மேசையாகவும், மேசையை கதிரையாயும், நாய்க்குட்டியை சிவபெருமானாயும், சிவபெருமானை நாய்க்குட்டியாயும் பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். நிச்சயமாக இப்படி ஒன்றை மற்றொன்றாய் நாம் நம்பவும் மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம். இது ஏன்? ஒவ்வொரு பொருளும் இடத்தால், காலத்தால், சூரத்தால், குணத்தால் வேறுபட்டிருப்பதை அறிகிற நாம் ஒவ்வொரு பொருளையும் அதன் இயல்பான தன்மைக்கு ஏற்பவே பயன்படுத்துகிறோம். கதிரை, மேசை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் யாவும் மரமென்ற ஓர் மூலப்பொருளின் சூரத்துக்களாக இருந்தோம் நாம் அவற்றை அவற்றின் இயல்புக்கு ஏற்றபடி பயன்படுத்துவது போல பன்றி, நாய், மகள், மனைவி, மலம், ஜலம் போன்றவற்றையும் முறைப்படிதான் பயன்படுத்த வேண்டும். மேசையில் இருக்காதே என்று விளக்குவது போல மகளை மனம் முடிக்காதே, அது ஹராம் என்ற விளக்கல் அவசியம்தானே. நல்ல உணவை உண், அழிக உணவை அல்லது நாயை, பன்றியை உண்ணாதே என்று ஏவல் விளக்கல் தர வேண்டியது அவசியமல்லவா? ஒவ்வொரு சிருட்டியையும் காலத்தால், இடத்தால், சூரத்தால், குணத்தால் நாம் வெவ்வேறாய் காண்பதால் ஒவ்வொரு சிருட்டிக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டியது அவசியத்திலும் அவசியமே ஆகும். கதிரை, மேசையெல்லாம் மரத்தின் சூரத்துக்களே என்று அறிந்து கொண்டோம். அவற்றை அவசியத்துக்கு அமைவாய் முறைப்படி பயன்படுத்துவது போல சர்வ பேரண்டத்திலும் உள்ள சர்வ சிருட்டிகளும் இறைவனின் லாஹிர் என்ற வெளிப்பாடுதான் என்பதை அறிந்து கொண்ட நாமும் ஒவ்வொரு சிருட்டிக்கும் ஏற்ற வகையில் ஏவல் விளக்கல்களை அனுசரித்து தான் வாழ வேண்டும். தொழுகை முதலாம் அமல்களை கையாளத்தான் வேண்டும். நாம் முன்பு கூறிய மரம் என்ற உதாரணத்தில் ஓர் தவறு இருக்கிறது. அதாவது மரம் விகாரப்பட்டுத்தான் கதிரை, மேசை போன்ற பெயர்களை பெற்றது. இறைவனோ கிட்டழியாமலும் விகாரப்படாமலும் இருந்தபடியே இருந்து கொண்டுதான் தன்னிடத்தே தனக்காக லாயிராயும் காட்சியளிக்கிறான். சிருட்டி என்ற சூரத்தாய் காட்சியளிக்கிறான். மேசையையும் கதிரையையும் மரம் முற்றாய் சூழ்ந்த மொய்த்தாய் இருந்தது போல இறைவனும் சர்வ சிருட்டிகளையும் சூழ்ந்த மொய்த்தாயிருக்கிறான். இதில் எவ்வித குழப்பமும் வேண்டியதே இல்லை. அவனே எல்லாமாய் காட்சியளிக்கிறான் என்றால் ஏவல் விளக்கல் தேவையில்லையே என்பதும் தொழுகை நடாத்த முடியாது என்பதும் வரும் மறுச்சியும் வரட்டுவாதமாயும் அமைந்திருக்கிறது. நாய் நாய்தான், பன்றி பன்றிதான், மனிதன் மனிதன்தான், இறைவன் இறைவன்தான், ஒன்று மற்றொன்றாவதே இல்லை. தௌஹீதின் உண்மை பிடிபடாமையினால் தான் இவ்விதமான மயக்குகள் ஏற்படுகின்றன. குர்ஆனின் உறுதியான ஆதாரங்களின் படியும் ஹதீஸ்களின் படியும் சிந்தித்து ஆராயும் பகுத்தறிவின் படியும் நீங்காமல் நிலை பெற்றிருக்கிற வகுமியாகிய நாம ரூப பேதங்கள், அதாவது சர்வ சிருட்டியும் வெவ்வேறாய் உண்டு என்றும் அவை காலத்தால், இடத்தால், குணஸ்வாவங்களால் ஒன்றை விட்டு மற்றொன்று வேறுபட்டிருக்கின்றன என்றும் நம்பி அதன் ஹுக்குமின்படி சட்டங்களுக்கு அமைவாய் நடந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனிடம் கட்டாய கடமையாயும் இஸ்லாத்தின் பூரணமாய் அனுமதிக்கப்பட்ட சுத்த ஈமானாயும் இருக்கிறது.
நாய் நாய்தான், பன்றி பன்றிதான், அல்லாஹ் அல்லாஹ்தான், ஒன்று மற்றொன்றாவதே இல்லை. இவை யாவும் ஒன்றே என்று எந்த ஓர் மோமினும் எந்த ஓர் தௌஹீதுவாதியும் கூறுவதே இல்லை. இப்படி கூறுவதாய் விளங்கிக் கொள்வது பாமர மக்களின் அதாவது விளங்குபவரின் அறிவீனமாகும். இவ்வித பேதங்கள் யாவுக்கும் உண்மை அதாவது ஹக்கு உஜூதாக இருக்கிறது என்று அறிவதே தௌஹீதாக இருக்கிறது. எப்படி என்றால் கஹார் அடக்கி ஆழ்பவன், அஃபார் பெரும் தன்மையாய் மன்னிப்பவன், வாரு நஷ்டம் கொடுப்பவன், நாபியு இலாபம் கொடுப்பவன் போன்ற திருநாமங்கள் ஒன்றுக்கு மற்றொன்று நேர் விரோதமாய் இருப்பினும் இந்த பண்புகள் எல்லாம் உள்ளதாயிருக்கிற ஏகமான அதாவது இரண்டில்லாத ஒன்றாயுள்ள உஜூதுக்கே உரியனவாய் இருக்கின்றன என்பதை விளங்கி தெளிவதே தௌஹீதாயிருக்கிறது. ஞானம், வேதாந்தம், தௌஹீது என்பது இதுவே. இப்போது நுட்பமான ஓர் விளக்கம் தர விரும்புகிறேன், கூர்மையாய் கவனியுங்கள். கனவு காட்சியில் தனக்கு அந்நியமாய் கண்ட பொருட்கள் தானாயும் எங்களுக்கு அந்நியம் போலவும் மனதுக்கு தென்படுகின்றன. அதாவது மனம் தானே கனவாகவும் தனக்கு அந்நியமான பொருள்களாகவும் கனவை காண்பது போல உண்மை தானாகவும் உண்மைக்கு அந்நியம் போலவும் மனதுக்கு தென்படும் பொருட்கள் சிருட்டி என்ற பெயரில் காட்சியளிக்கின்றன. இந்த சிருட்டிகள் ஒவ்வொன்றும் நீங்காமல் நிலை பெற்றுள்ள வகுமில் கட்டுண்டிருப்பதால் அதாவது குணென்ற இறைவனுடைய சொல்லில் கட்டுண்டிருப்பதால் தங்களை ஹக்கை விட்டும் வேறான தனித்தனி பொருட்களாய் கணிக்கின்றன. கனவில் கண்ட மாடு கனவில் உலாவிய உன்னை அல்லது நம்மை முட்டும் போது நானும் நீயும் ஒன்றே என்ற உணர்வோடு முட்டுவதே இல்லை. கனவில் கண்ட நாய் நம்மை கடிக்கும் போது நீ வேறு நான் வேறு என்ற திடமான உறுதியான நம்பிக்கையோடு தான் கடிக்கிறது. அதே போல கனவில் வெளியான எந்த பொருளுக்கும் கனவின் போதும் நான் மனத்தின் தோற்றங்களில் ஒன்றே என்பதும் நான் என்று உணர்வது மனமே என்பதும் தெரிவதே இல்லை. அப்படி தெரிந்துவிட்டால் கனவே கலைந்து போகும். அதை தவிர அப்படி உணர்வது மனமே அன்றி கனவில் வெளியான பொருளாகவும் இருக்காது. கனவில் வெளியான ஒவ்வொரு பொருளும் உணர்ந்திருந்தது போலவே சிருட்டிகளும் சர்வ பிரபஞ்சங்களிலும் உள்ள சகல பொருட்களுமே நான் நான் என்றும் தம்மை வெவ்வேறாய் இருக்கிறோம் என்றும் உணர்ந்திருக்கின்றன. இதுதான் நான் என்று உணர்கிற உணர்வை தமிழில் அகங்காரம் என்றும் அரபியில் அனானியத்து என்றும் கூறப்படும். இந்த அனானியத்து இருக்கும் வரையும் அதாவது அழிந்தொழியும் வரையும் ஒவ்வொரு சிருட்டிக்கும் நான் ஓர் சிருட்டி பொருள்தான் என்ற உணர்வு இயல்பாகவே உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். இந்த உணர்வுள்ள பொருட்களையே இந்த உணர்வுள்ள சிருட்டிகள் ஹக்குக்கு அதாவது உண்மைக்கு அந்நியமாய் வேறாய் கருதுகின்றன. இந்த உணர்வு மாய்ந்தொழிவது பேச்சளவில் இலகுவாய் தென்பட்டாலும் செயலளவில் இலகுவான ஓர் விஷயமே அல்ல. இந்த அகங்காரம் அல்லது அனானியத்து என்னும் உணர்வு மாய்ந்தொழியும் நிலைமையைத்தான் கட்டவழ்தல், தஜர்ருத்து, மௌத்தாகாமல் மௌத்தாகுதல் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதாவது கனவில் இருந்த ஓர் பொருள் நான் மனமே என்று உணரும் போது கனவும் தானும் இல்லாது வெளிப்படைவது போலவே இந்த உணர்வு மாய்ந்தொழிபவர்களும் இல்லாதொழிகிறார்கள். இதற்கு அதிகமாக இதை விவரிக்க முடியாது, விவரிக்க கூடாது. இந்த நிலைமை சாதாரண மனிதனுடைய அறிவில் திடீரென அமைய முடியாத ஒரு நிலைமையாகும். இது இந்த நிலையை பெறுவதுதான் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதன் நோக்கமாய் அமைந்திருக்கிறது. இதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கலிமாவும் நபிமாரும் தேவையானார்கள். இந்த நிலைமை எய்தாத மனிதன் நான் ஓர் சிருட்டி என்ற உணர்வில் இருந்து விடுபடவே முடியாது. இந்த உணர்வு நீங்காத வரையில் பூரணத்தன்மையையோ சாந்தியையோ சுவர்க்கத்தையோ லிகாவையோ அடைய முடியாது. இந்த உணர்வு 1-2 தினங்களில் அல்லது பல மாதங்களில் மாய்ந்தொழியக்கூடியதாயும் இல்லை. இந்த நிலைமையை பெற பல வருடங்களும் பிடிக்கலாம். இறக்கும் வரையிலும் இந்த நிலைமை கிட்டாமலும் போகலாம். இவ்விதமான தன்னுணர்வோடு வாழும் மனிதன் நான் என்பது பெரும்பாலும் இந்த பௌதிக உடலேதான் என்று உணர்கிறான். இது போலவே மற்றும் சிருட்டிகளின் வெளி உடல்களையே இவன் சிருட்டியாகவும் காணுகிறான். இதே உணர்வு இப்லீஸுக்கும் இருந்ததனால் தான் இறை ஏவலுக்கு மாறு செய்தவனாய் லானத்து பெற்றவனாய் கணிக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதர்
களிமண்ணினால் சிரட்டிக்கப்பட்ட உடலேதான் என்றும் தான் நெருப்பினால் செய்யப்பட்ட உடலேதான் என்று நம்பிய தவறான நம்பிக்கைதான் இபிலீஸை அவனிருந்த உயர் பதவியை விட்டும் தாழ் பதவியை கொண்டு சென்றிருக்கிறது. இதே போல நான் ஒரு சிருட்டியே என்றும் நான் என்பது இவ்வுடலே என்றும் நம்பியுள்ள மனிதன் தாழ் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் நான் யார் என்பதை உணர்ந்து தன் சுய நிலைமையில் தரிக்க வேண்டியவனாயும் இருக்கிறான். இந்த மனிதன் தன்னுடைய சுய நிலைமையை அடைய அறிவுத்துறையில், அதாவது ஆத்மீக துறையில் எத்தனையோ படித்தரங்களை கடந்துதான் செல்ல வேண்டியவனாயும் இருக்கிறான். இவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உணர்வுகளில் மிருகம், ஷைத்தான், மலக்களுக்குரிய குணங்களும் உணர்வுகளும் தனக்கென்றே சொந்தமான சில குணங்களும் கலந்தே இருக்கின்றன. இந்த மனிதன் அறிவு தெளிவில்லாதவனாய் இருப்பதால் தன் சொந்த குணத்தோடு மட்டும் வாழ முடியாதவனாயும் இருக்கிறான். மற்றும் குணங்கள் என் உயர் பதவிக்கு உதவியாய் தரப்பட்டவைதான் என்பதையும் அறியாதவனாயும் இருக்கிறான். ஆகவே இவ்விதமான இருளில், அதாவது அறியாமையில் மூழ்கியுள்ள மனிதனுக்கு அவன் தன் உயர் நிலையை எட்டிப்பிடிப்பதற்கு உதவியாக சில உபாயங்களை விளக்குவதும் உயர் பதவியை எய்துவதற்கு தடையான விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் அவசியமல்லவா? ஆகவே சிருட்டி என்ற கட்டில் சிக்கியுள்ள மனிதன் தன் உயர் பதவியை பெறுவதற்காக ஏவல், விலக்கல், அச்சம், ஆதரவுகளை ஊட்ட வேண்டியது நீதியான தேவையான ஒரு விஷயம்தானே. ஆரம்ப நிலையில் மருட்சியில் ஊறியுள்ள மனிதனுக்கு சட்டங்களும் வேதமும் வழிகாட்டிகளும் அவசியம்தான். அச்சம், ஆதரவு ஊட்டுவதும் அவசியம்தான். ஆனால் அவை உண்மையின் அடிப்படையில் அவசியத்தின் அளவாய் அமைந்திருக்க வேண்டும். வழிகாட்டிகளான நபிமார்களும் அவர்கள் எமக்களித்த வேதங்கள், சட்டங்களும் நீதியானவையாய் அவசியத்தின் அளவு தரப்பட்டிருந்தோம். எம்மில் மிக பலர் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாமையினால் குறிக்கோளை மறந்தவர்களாய் இருந்ததால் நபிமாரால் தரப்பட்ட உண்மைகளை புரட்டி நேர் விரோதமான திசையில் கிறுக்கி அளவுக்கு அதிகமான அச்சம், ஆதரவுகளை ஊட்டியிருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்றுள்ள மனிதர்கள் மிக பெரும்பாலார் உண்மைதான் என்று அறிவு ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த உண்மையை உதறி தள்ளிவிடுகிறார்கள். மனிதனுடைய ஆரம்ப நிலைமை, அதாவது ஈமான், வளரும் பயிருக்கு ஒப்பானது. அந்த பயிரை காப்பதற்காக நீர், காற்றோட்டம், பசளை, வேலி முதலியவை அவசியம், தேவையானவைதான். அந்த சிறு பயிர் வளர்ச்சி அடைந்து பெருமரமாகிவிட்டால் வேலி இருப்பதும் இல்லாமல் போவதும் சமம்தான். ஏனென்றால் அந்த மரம் எந்த நிலைமையையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பதால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள தெளிவு பெறாத, வகுமை நீங்காத மனிதர்கள் அறிவுத்துறையில் பலதரப்பட்டவர்களாகவே தென்படுகிறார்கள். அவர்கள் பட்டதாரிகளாக, கல்விமான்களாக இருப்பினும் சரிதான். உதாரணமாக, ஓர் சிற்பம் செதுக்கும் விற்பனன் ஓர் கல்லை பார்க்கும்போது இந்த கல் எனது சிற்ப வேலைக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை நோக்குகிறான். ஓர் மேசன் அந்த கல்லை பார்க்கும்போது இக்கல்லில் எத்தனை கியூப் கல் எனது வீட்டு வேலைக்கு தேவைப்படும் என்று நோக்குகிறான். அதே கல்லை ஓர் ரசாயன விற்பனன் பார்க்கும்போது அந்த கல்லின் ஒப்பு, அடர்த்தி, அதில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் எவை என்பதையே பார்க்கிறான். அதே கல்லை ஓர் பூகோள விற்பனன் பார்க்கும்போது வேறொரு கோணத்திலும், விஞ்ஞானி பார்க்கும்போது இன்னும் ஒரு கோணத்திலும் பார்க்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆராயிலும் எது சரி எது பிழை என்று நோக்கினால் எல்லாமே சரிதான் என்ற முடிவுக்கே வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரே உண்மை பொருள் பற்பல சூழ்நிலைகளில், பற்பல அறிவு தகுதிகளிலே வெவ்வேறான விளக்கத்தை கொடுப்பதாய், வெவ்வேறான கோட்பாடுகளை விளக்குவதாய் அமையலாம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு வேறுபாடும் அப்பொருளில் இல்லவே இல்லை. எனினும் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவின் படித்தரத்துக்கு ஏற்ப தத்துவ விளக்கம் வெவ்வேறு வகையாய் தென்படுகிறது என்பதுதான் உண்மையாகும். இதுபோல உலக விவகாரங்கள், அரசியல், மதம், கொள்கை, அனுஷ்டானம் மற்றும் எல்லா விஷயங்களிலுமே மனித இனம் அறிவுத்துறையில் வேறுபட்டுத்தான் இருக்கிறது. இந்த மனித இனத்தை அவாம்கள், அதாவது சாதாரண அறிவு விளக்கம் குறைந்த மக்கள், கவாசிகள், அறிவு விளக்கம் உடையவர்கள் என்று இரண்டு பகுதிகளாக வகுத்து கொண்டு நாம் இப்போ ஓரளவு விளங்குவோம். ஒரு சாதாரண மனிதன், அதாவது அறிவு விளக்கம் இல்லாத பாமரன், நான் ஓர் சிருட்டியே என்ற உணர்வுடையவனாய் இருக்கும் வரையிலும் அவனுடைய வினைகளின், அதாவது செயல்களின் பிரதிபலன்களை அவனை ஏற்படுத்திக் கொள்கிறான்.
அந்த செயல் நன்மையானாலும் தீமையானாலும் சரிதான். அவனுடைய செயல்களை மீறக்கூடிய இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ சுகமோ துக்கமோ அவனுக்கு ஏற்படுவதே இல்லை. இவ்வித நிலைமையில் உள்ள மனிதன் யாவும் இறைவன் செயலே என்பதை பலாத்காரத்தினால் வெளிமனத்தினால் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவனுடைய அறிவும் உள்மனமும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இந்த சொல் அவனுடைய அறிவுக்கு இப்போது பொருந்தாததாகவே தென்படுகிறது. ஏனென்றால் இம்மனிதன் சிருட்டியாகிய தன்னையும் சிருட்டிகர்த்தாவான இறைவனையும் வேறு வேறாய் கண்டு கொண்டிருப்பதால் இறைவனே நான் என்று உணர்பவனும் செயலில் ஈடுபட்டவனும் செயலும் என்பதை அறியாதவனாய் இருப்பதால் எல்லாம் இறைவன் செயலே என்பதை பலாத்காரத்தினால் வெளிமனத்தினால் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவனுடைய அறிவும் உள்மனம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்படியெல்லாம் இறைவன் செயலே என்று கூறுவது அவனுடைய அறிவில் நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தவே செய்யும். அதாவது இந்த சாதாரண மனிதன் அறிந்துள்ள நம்பியுள்ள கோட்பாடு அல்லது ஜீவபோதம் நான் ஓர் சிருட்டியே என்பதுதான். இந்த கோட்பாடு அவரவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்றபடியே தவாபு அதாபு முதலாம் பெறுபவர்களை பெறுவார்கள் என்ற அளவோடு முடிவடைந்து விடுவதால் இதற்கு அதிகமாய் ஆத்மீக துறையில் முன்னேற அவனால் முடியாமலே போய்விடுகிறது. அதாவது ஆரம்ப கல்விக்கூடங்களில் கலிமாவின் உண்மை விளக்கப்படாமையாலும் ஆத்மீக துறையை மூடி மறைக்கக்கூடிய விவரங்கள் கொடுக்கப்பட்டமையினாலும் அவன் உண்மைக்கு மாறான எதிர் திசையில் செலுத்தப்பட்டமையினாலும் தான் மனிதனுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிறது. ஆத்மீக துறை மறைக்கப்படாமல் அவனுக்கு ஆரம்பத்தில் விளக்கப்பட்டு அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களுக்கு மேலான ஆத்மீக விளக்கம் என்பதும் ஒன்று உண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அவன் என்றோ ஓர் நாள் தன் உயர் பதவியை அடைந்தே ஆவான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியே இறுதியான முடிவானது என்றும் இதற்கு மாற்றமான அல்லது உயர்வான விளக்கங்கள் எல்லாம் பிழையானவை வழிகேடானவை என்றும் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் போது அந்த மனிதன் உயர் பாதையை பெறுவது எப்படி? அவன் உயர் பாதையின் விபரமான உண்மையை மறுக்கத்தானே முற்படுவான். ஆகவே இந்த அதாவது சாதாரண பாமர மனிதன் கவாஷ்களுடைய நிலையை பெற முடியாதவனாயும் அவருடைய அறிவை மறுத்து அதை பிழையாகவும் தான் காணுகிறான். ஓர் மரத்தை எடுத்துக்கொள்வோம். பல கோடிக்கணக்கான இலைகள், நூற்றுக்கணக்கான கிளைகள், பல ஆயிரக்கணக்கான பூக்கள், பிஞ்சுக்கள், பழங்கள் எல்லாம் சேர்ந்த ஓர் கூட்டு பொருளை, அதாவது சமஷ்டி பொருளை மரம் என்று சாதாரண மனிதன் நம்புகிறான். நல்ல தீய பல கோடான கோடி சிருஷ்டிகளும் இறைவனும் சேர்ந்த கூட்டுப்பொருள் தான் பிரபஞ்சம் என்று நம்பியதை போலவேதான் மரத்தையும் காணுகிறான். ஆகவே கூட்டுப்பொருளான மரத்தின் இலை, கிளை, பட்டை, பூ, காய் முதலான ஒவ்வொரு அங்கமும் தனித்தனி பொருட்களே என்றும் அவை ஒவ்வொன்றும் காரண காரிய பொருத்தத்தோடு அமைந்த சொந்தமான தனித்தனி செயலுடையவை என்றும் காணுகிறான். பட்டையின் வேலையை இலையும் இலையின் வேலையை பழமும் செய்வதாக அவன் காண்பதே இல்லை. ஆனால் மரம் முழுவதையும் பொது நோக்காக பார்ப்பவர்களுக்கு இலை, காய், கிளை முதலாம் அங்கங்கள் யாவும் மரத்தின் பேரமைப்பில் அமைந்து விடுவதாகவே தென்படுகிறது. மேலும் இலை, காய், பூ, பழம் முதலாம் அங்கங்களின் செயல்கள் கூட வெவ்வேறாய் தென்படாமல் யாவும் மரத்தின் செயலே என்றும் அமைந்து விடுகிறது. அதாவது பட்டை, கிளை, இலை முதலாம் பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிப்பொருள் என்று ஆகாமல் மரம் என்பதிலே கட்டுண்டு விடுகின்றன. பல கோடாகோடி அலைகள், நுரைகள் உள்ள கடலை பொதுவாய் நோக்கும்போது அலை, நுரை என்பவை தனித்தனி பொருட்களாயும் தனித்தனி செயல்கள் உள்ளவையாயும் இல்லாமல் கடலின் பேரமைப்பில் அடங்கி விடுவது போல அறிஞர்களின், அதாவது கவாஷ்களின் அறிவில் இறைவனின் பேரமைப்பிலேயே சர்வ பிரபஞ்சங்களும் அடங்கி விடுகின்றன. இந்த மகான்கள் இலை, கிளைகளை மரத்தின் பேரமைப்பில் ஒன்றாய் காண்பது போல, அலை, நுரைகளை கடலின் பேரமைப்பில் ஒன்றாய் காண்பது போல சர்வ பிரபஞ்சங்களையும் சர்வ தத்துவங்களையும் இறைவனின் பேரமைப்பில் ஒன்றாக ஒரே தத்துவமாக காண்கிறார்கள். இவர்கள் எந்த ஓர் பொருளையும் தனித்தனி பொருளாக, தனித்தனி செயலுடைய பொருளாக காண்பதே இல்லை. தௌஹீத் என்பது இதுதான். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தோற்றங்களையும் அவனுடைய தத்துவத்தையும் தவிர நான் இருக்கிறேன் என்ற உணர்கின்ற தன்னை கூட ஓர் தனிப்பொருளாக அவர்கள் காண்பதே இல்லை. அல்லாஹ்வை தவிர நான் எதையும் பார்த்ததே இல்லை என்று அறியறதுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மகான்களுடைய அறிவில் உண்மை பொருள், உண்மை அல்லாத கற்பனை பொருட்கள் மறைந்து விடுகின்றன.
ஆனால் இலை கிளைகளை காண்பவன் மரத்தை முற்றாய் அறியாதது போல, அலை நுரைகளை தனித்தனியாய் காண்பவன் கடலை காணாதது போல, சிருட்டிகளை காண்பவன் இறைவனை காண்பதே இல்லை, எல்லாம் அவன் செயலே என்பதை ஒப்புக்கொள்வதும் இல்லை. ஏனென்றால் மரத்தின் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனி செயலுடையதாய், அலை நுரை ஒவ்வொன்றும் தனித்தனி செயலுடையவையாய் அவன் காண்பது போலவே சர்வ சிருஷ்டிகளும் தனித்தனி செயலுடைய தனித்தனி பொருட்களாக அவன் காணுகிறான். ஆகவே அறிவு விளக்கம் காணாத இந்த அவாங்களுக்கு அவருடைய கோட்பாடுகளுக்கு அமைவான சட்டத்திட்டங்கள் ஏவல் விளக்கல்கள் அவசியமானவைதான். ஆனால் இந்த சட்டத்திட்டங்கள் உண்மையை மறைப்பவையாய் திரிவுபடுத்தவையாய் இருக்கக்கூடாது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உண்மையை மறைக்கக்கூடிய விளக்கங்கள் விவரங்கள் பொதுபடவும் தவறான கட்டுப்பாடுகளை அமைக்கவும் கூடவே கூடாது. எனவே அறிவு விளக்கம் பெறாத மூட மக்களின் உருட்டு பிறட்டுகளில் ஏமாறாமல், ஆதாரமற்ற மகிழ்ச்சி பேச்சுகளில் மயங்காமல், குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய்ந்து தெளிவு பெற்று இம்மை மறுமைக்குரிய சகல பாக்கியங்களையும் பெறும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்வதோடு எனது பேச்சை முடிக்கிறேன். இறைவன் நம் எல்லோருக்கும் இன்னருள் பாலிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.